ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு இனிய காலை பொழுதிலே, ஒரு புதிய நாளிலே இறைவனுடைய வார்த்தையினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை கேட்கின்ற பொழுது எல்லாரும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்பதற்கு சரியான பொருளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் அதற்கு சரியான மொழிபெயர்ப்பு வேதாகமத்தின்படி மகிழ்ச்சியான வாழ்வு. இந்த மகிழ்ச்சியான வாழ்வு அல்லது இந்த ஆசீர்வாதம் ஒருவருக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்து உலக கண்ணோட்டத்திலும் இறைவனின் கண்ணோட்டத்திலும் நாம் கொஞ்சம் பார்ப்போமாக. கார், பங்களா, பண வசதிகள், ஆடம்பரமான வாழ்க்கை, இவைகளை பார்த்து ஆசீர்வாதம் என்று உலகம் இன்று கணிப்பிடுகிறது. ஆனால் இறைவனுடைய கணிப்பீட்டிலே அல்லது இறைவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். இந்த உதாரணத்தை நீங்கள் கவனமாக கவனியுங்கள். ஒரு புத்தகத்திலே பல பக்கங்கள் இருப்பது போல ஆசீர்வாதத்திலும் பல பக்கங்கள் உண்டு. ஆகவே ஒவ்வொரு பக்கத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பக்கத்தை மாத்திரம் வைத்துக்கொண்டு இதுதான் ஆசீர்வாதம் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஆசீர்வாதத்தின் சில பகுதிகளை நான் தருகிறேன். ஆசீர்வாதத்தில் பல பக்கங்கள் உண்டு, பல அர்த்தங்கள் உண்டு. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி கருத்து ஒருமித்து வாழ்வதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஒரு குடும்பத்திலே பெற்றோருக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நிம்மதியான நித்திரை, சிலருக்கு தூக்கமே வராது, சொல்லுவாங்க தூக்கமே வருதில்லை. நிம்மதியான நித்திரை, தூக்கம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நோயற்ற வாழ்வு, சில பேர் சொல்லுவாங்க நோயற்ற வாழ்வே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். கடனில்லாத வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். போதுமென்ற மனம், என்ன இருந்தாலும் சில பேருக்கு போதாது. ஆனால் போதுமென்கிற மனமே ஒரு ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பாருங்கள், சகோதரிகள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை. சொத்து பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், இதையெல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகோதரிகளாக ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதே ஒரு ஆசீர்வாதம் தான். இருப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம் தான். கடனில்லாத வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம் தான். இப்படி ஆசீர்வாதத்திலே பல பக்கங்கள் உண்டு. ஆகவே இந்த பல பக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். பணத்தையும், காரையும், பங்களாவையும், ஆடம்பர வாழ்க்கையும் பார்த்து நாங்கள் அதுதான் ஆசீர்வாதம் என்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஆகவே நான் குறிப்பிட்ட காரியங்கள், கணவன் மனைவி கருத்தொருமித்து வாழ்வது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இருப்பது, நிம்மதியான நித்திரை, போதுமென்ற மனதுடனே கூட வாழ்வது, நோயற்ற வாழ்க்கை, கடனில்லாத வாழ்க்கை, சகோதரிகள் ஒற்றுமையாக வாழ்வது, வேலை ஸ்தலத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்வது, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான் தர முடியும். அவர்தான் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. நாம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவிடம் சென்று நான் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய காரியங்களை அறிவிக்கும் பொழுது அவர் இந்த நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்று நாம் மகிழ்ச்சியான வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதாகமத்திலிருந்து நான் சில பகுதிகளை வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1 அதிகாரம் 17 வசனம் இப்படி சொல்லுகிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாதி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிற காரியம், ஜோதிகளின் பிதாவாகிய கடவுளிடமிருந்து இறங்கி வருகிற காரியம், நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும்.
அவை நன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலே இருந்து தர விரும்புகிறார். அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே சரணடைய வேண்டும். ஜெபிக்கும் பொழுதே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர மிகவும் வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். வேதாகமத்திலே ஒரு பகுதி இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். சங்கீத புத்தகத்திலே 115ஆம் சங்கீதத்திலே 12ஆம் 13ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். 115ஆம் சங்கீதம் 12ஆம் 13ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். 13ஆவது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பயப்படுகிற அல்லது அவரை மதிக்கிற, அவருக்கு முதலிடம் கொடுக்கிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆகவே நம்மை ஆண்டவர் நினைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே முக்கிய காரியம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. பெரிய ஆண்டவர், உலகத்தை, பெரிய உலகத்தை படைத்தவர். அதில் இந்த உலகத்தில் இலங்கை தீவு ஒரு சின்ன தீவு. அந்த தீவிலே வாழ்கிற நாம் அதைவிட சிறியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவர் அனுதினமும் நினைத்திருக்கின்றார். நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் கடவுளாகி ஆண்டவரிடத்தில் சென்றால் மாத்திரமே இந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற என்றால் கர்த்தரை மதிக்கிற, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பெரியவர்களையும் சிறியவர்களையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து கடவுளை மதித்து கடவுளுடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு விளங்க வேண்டும். மெய்யான ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அத்துடன் அதோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆகவே அருமையான சகோதரனே சகோதரியே, மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பணம் பொருள் மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. குடும்ப சமாதானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், மனித உறவுகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், போதுமென்ற மனம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், நோயில்லாத வாழ்க்கை நமக்கு ஒரு ஆசீர்வாதம், கடனில்லாத வாழ்க்கை நமக்கு ஒரு ஆசீர்வாதம், கீழ்ப்படுகிற பிள்ளைகள் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், கருத்து ஒருமித்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறீர்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற, மதிக்கிற, அவருக்கு முன்னுரிமை கொடுக்கிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், உங்களையும் நினைக்கிறார், என்னையும் நினைக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஜெபிப்போமாக.